ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸில் யூனிட் 11லேருந்து பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம். நிகழ்தகவு பரவல்கள் மிக முக்கியமான யூனிட்டு, வாழ்க்கையோட தொடர்புடையது. ஸோ கொஞ்சம் இப்போ பாருங்கள், பயிற்சி 11.1க்கு போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மார்ச் 2022 29வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. 3 சீரான நாணயங்கள், அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நேர்மாறு பிம்பங்கள் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த பகுதி கேட்டாங்கன்னா அப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த 4 கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை கேட்டாலே இந்த பகுதி நீங்கள் முக்கியம் கொடுத்துடணும். ஸோ 11.1 அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது சம வாய்ப்பு மாறியின் வகைகள். இதிலிருந்து இரு சீரான நாணயங்கள் கொடுத்துட்டு நிகழ்தகவு நிறை சார்பு இது கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்மால் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வி பாருங்கள், 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அதான் முக்கியத்துவம் கொடுத்துடணும். ஸோ செப்டம்பர் 20 38வது கேள்வி 3 மார்க்லையும், ஜூன் 23 29வது கேள்வி 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியான கொஷினு. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி 11.1ல் 3 சீரான நாணயங்கள் பார்த்தோமா, அதில் நேர்மாறு பிம்பம் பார்த்தோம். அதே 3 சீரான நாணயங்களில் நிகழ்தகவு நிறை சார்பு இது கேட்டிருக்காங்க. அதே ஸ்மால் எஃப்எக்ஸ் தான். ஸ்மால் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பாருங்கள், மார்ச் 20 47 பிஏ கேட்டிருக்காங்க. அதாவது 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள், எடுத்துக்காட்டு 11.10 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, மார்ச் 20 37வது கேள்வியாகவும், மார்ச் 22 28வது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் கே சம்னு பேர். கேயோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்காக இருக்கும். கேயோட மதிப்பு கூட சேர்ந்து ஏதாவது ஒரு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது 3 மார்க்காக இருக்கும். இல்லை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது 5 மார்க். ஸோ இந்த கொஷினை 22 20 22 கேட்டிருக்கானா, அப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், 24 கேட்கலாம். இரட்டைப்படையில் 20 22 24 24வது கேள்வியில் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இருக்கிறதுல ஈஸியான கொஷின் இந்த கொஷின் தான். இதுக்கு பேர் கே சம்னு பேர். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். கேவோட மதிப்பு 1/30. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுறது தான், ஆட் பண்ணி போடுறது தான் வேலை. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஷினை. அடுத்தது இந்த பகுதியில் முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது கேள்வி. 4வது கேள்வி முக்கியமான கேள்வி. இது கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா கேவோட மதிப்பு இருக்குது, குவிவு பரவல் சார்பு இருக்குது, இது இருக்குது கண்டுபிடிக்கிறதால. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நிகழ்தகவு நிறை சார்புனா ஸ்மால் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும், குவிவு பரவல் சார்புனா கேபிட்டல் எஃப்எக்ஸ் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிங்க போதும். அடுத்தது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சம வாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது. முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா கே சம்முன்னு, அதே கே சம்மு தான், இல்லை ஸ்கொயரில் இருக்கும், அவ்வளோதான். இது பாருங்கள், செப்டம்பர் 21 46 பியில் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா, கே சம்மு 5 மார்க்கில் கேட்குறான்னு தெரியுது. அப்போ இதை கேட்டானா, அப்போ அதுதான் என்ன சொன்னோன்னா, இந்த எடுத்துக்காட்டு 11.10 5 மார்க்கில் இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பகுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் தானா, எல்லாம் கேட்க மாட்டானா, கேட்கலாம். 5th கொஷின் கேட்கலாம், 7th கொஷின் கேட்கலாம். காரணம் என்னென்னா, அது கேபிட்டல் எஃப்எஃப்எஸ் கொடுத்துட்டான் பாருங்க. கேபிட்டல் எஃப்எஃப்எஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப்எஃப்எஸ் கேட்குறாங்க. ஸ்மால் எஃப்எஃப்எஸ் நிகழ்தகவு நிறை சார்பு. ஸ்மால் எஃப்எஃப்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் 5 மார்க் கேட்கறதுக்கு ஒர்த்தான சம் தான். ஸோ இதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.15 இந்த கொஷின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினு. இன்ன வரைக்கும் கேட்கல. ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கொஷினு. அதாவது இதில் எடுத்துக்காட்டு 11.14 இந்த கேள்வியை கேட்கல. ஆனால் இந்த கேள்வியில் இருக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷினை மட்டும் எடுத்து செப்பரேட்டாக மார்ச் 22 46 ஏவா கேட்டிருக்காங்க. பாருங்கள், இவ்வளோதான் ஆன்சர். இதிலிருந்து உருவாக்கப்பட்டது இந்த கேள்வி. இந்த கேள்வி வந்து மார்ச் 22 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 11.3 பயிற்சி. இந்த பயிற்சி தான் இருக்கிறதுலே முக்கியமான பயிற்சி. இதுலேருந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செப்டம்பர் 21 29வது கேள்வி, அதாவது 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், மார்ச் 23 அதாவது போன வருஷம் 42 பி 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 22 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் சம். இது புக்கில் கிடையாது, கிரியேட்டிவ் சம்மு. கேபிட்டல் எஃப்எஃப்எஸ் கொடுத்துட்டு இந்த மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. அப்படியே பாருங்கள், செப்டம்பர் 21 28வது கேள்வியே கேட்டிருக்காங்க. 6வது கணக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்மால் எஃப்எஃப்எக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க.
கேபிட்டல் எஃப்எக்ஸ்லேருந்து ஸ்மால் எஃப்எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ 1 2 பாருங்கள் 3 4 4 கொஷின் கேட்டிருக்காங்க பயிற்சி 11.3லேருந்து. அப்போ மீதி இருக்கிறது 2 கேள்வி தான் உங்களுக்கு. பாருங்க 2வது கேள்வி 5வது கேள்வி இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கேட்டுட்டாங்களா மீதி இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் 4 2 மட்டும் பார்த்துங்க. இது 5 கூட வேணாம். இது வந்துச்சுன்னா நீங்கள் இதில் விட்டுருங்க, சாய்ஸில் விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஒன்று தப்பானாலும் எல்லாமே தப்பாயிடும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே பாருங்க, k × e⁻−x/3. இதே போல் ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளில் சொன்ன பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட்னு. அதில் இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த 4th சம்மும் இந்த மார்ச் 24 கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 நாளையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுக்குன்னு கேட்டதை பார்க்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. கேட்டதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கிறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த 2 கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. என்ன காரணம்னா அந்த 11th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் வளைச்சி கேட்டிருக்காங்க. வேறு எங்கேயும் கேட்கவே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 11.4லாம் அதிகமாக எதுவும் கேட்கவே கிடையாது. பாருங்கள் ஒரே ஒரு கொஸ்டின், அது நான் ஹாஃப் இயர்லியில் இப்போ கேட்டிருக்கதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. இந்த பயிற்சி 11.4 வரணும்னா 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன், ஆயுட்காலத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன், E(x), V(x) கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது 3 மார்க் 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. இதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க இந்த பகுதியில். 11.4. அடுத்து 11.5. 11.5 பொறுத்த வரைக்கும் இந்த எடுத்துக்காட்டு 11.21 இந்த கொஸ்டினை 2 வருஷம் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 20ல் 39வது கேள்வியாகவும், ஜூன் 23ல் 45ல் பியாகவும் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில். 5 மார்க்னா எல்லாமே, 3 மார்க்னா ஏதாவது ஒன்று, இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 11.21 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அப்போ இது கேட்டாங்களா, அடுத்து என்ன சார் கேட்கலாம், அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 11.20 கேட்கலாம் 5 மார்க்கில். இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 11.22 கேட்கலாம் 5 மார்க்கில். இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பயிற்சி 11.5ல் இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கணும் இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டிங்களா, அடுத்தது இங்கே வந்துடணும். இந்த கேள்வி பாருங்கள், செப்டம்பர் 20ல் 46ல் பிஆ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்களா, உடனே மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு போயிடணும். இந்த கொஸ்டினை பார்த்துக்கணும். ஒன்று கேட்டாங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற கொஸ்டின் போய்க்கணும், அல்லது கீழே இருக்க கொஸ்டின் வந்துடணும். மோஸ்ட்லி மேலே இருக்க கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அடுத்து இந்த 2 கொஸ்டின் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம், இன்னும் கேட்கல. ஸோ கேட்டாங்கன்னா இதையும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிடணும். அவ்வளோதான். 14வது யூனிட்டு ரொம்ப சின்ன யூனிட்டு. நீங்கள் ஒரு 3 பயிற்சி நல்லா பார்த்தாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 1 மார்க் தான். 11.6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 1 மார்க் இருக்குது. ஒரு மார்க் கேட்பாங்க. இந்த 11th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க் நிச்சயமாக வரும். எப்போயாவது ஒரு 2 மார்க்கும் சேர்த்து கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 9 மார்க்கோ அல்லது 11 மார்க்கோ நிச்சயமாக வாங்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்டு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்.